விஜய் சங்கர் பத்தி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சென்னை பாய், அவர் பிறந்தது, வளர்ந்தது, உருண்டது, ஆடினது எல்லாமே சேப்பாக்ல தான். சேப்பாக் மாதிரி ஒரு கண்டிஷன், பிளாட்டர் டே வின் பண்ணி கொடுக்குற டீமுக்கு எல்லாம் வந்து அடிக்கலாம் போய் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஐ திங்க் லாஸ்ட் டைம் தான் ஒரு 50 ரன்ஸ் அடிச்சு என்டையர் ஸ்டேடியம் கிளாப் பண்ணாம சும்மா எப்படி இருக்காங்க. எங்களுக்கே கடுப்பா இருந்தது. கமெண்டேட்டர்ஸும் திட்டுறாங்க. கமெண்டேட்டர்ஸ் தான் யார், அவங்களோட ஆடின கலீக்ஸ் தான் எல்லாமே. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ஹார்டனிங்கா தான் இருக்கு. ஸோ ஆஸ் அ GSK fan we have to just push back, take the back seat and just see what's going on, what other teams are doing. சரி, இந்த மேட்ச் நான் 69 அடிச்சிட்டேன், அடுத்த மேட்ச் நான் டீம் ஆட வைப்பாங்க. சரி, இந்த மேட்ச் வந்து நான் 3 ஓவர் 25 ரன் தான் கொடுத்துருக்கேன், அடுத்த மேட்ச் தயவு செஞ்சு இந்த டீம் ஸ்போர்ட் ஜாலியா போடுங்க. பிராக்டிஸ்ல எப்படி போடுங்க, ஜாலியா போட்டு ஜாலியா திஸ் லுக்ஸ் லைக் ஹைலி அன்லைக் CSK டீம். சரி, நான் சொல்லுவேன், எல்லாம் கேட்கலாம், என்ன 3 கேம் தானே தோத்துருக்காங்க, இன்னும் 10 கேம் இருக்கு. 3 கேம் தோத்தாங்க, 3 கேம் எப்படி தோத்தாங்கன்னு தானே மேட்ரு. அந்த 2020 I thought 2020 was the worst season, but 2020ல கூட we had some intent. அங்க ராய்டுலாம் ஏதாவது வந்து அடிப்பாரு, அந்த க்ளோஸ் கேம்ஸ் தான் தோப்போம் நம்ம. பட் இங்க அது இன்டென்ட்டும் இல்ல. புரியல ப்ரோ எனக்கு இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் இன்டென்ட்லாம் இல்ல, ஃபுல்லா யூடியூபர்ஸ் கண்டென்ட் தான் சொல்லுவாரு. சீரியஸா கேம் ஆன போது ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு இருக்கும். பட் ஆக்சுவலி அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் we have to accept the fact that நம்ம நல்லா ஆடிட்டு இருக்கோம். ஒரு எல்லா பிரான்ச்சைஸ்க்கும் அது ஒரு ஸ்லம்ப் வரும். நம்மளுக்கு அந்த ஸ்லம்ப் வந்திருக்கு. ஸோ நம்ம ஓவரா வாய் விடாம அப்படியே பேக் சீட்ல போயிட்டு அமைதியா நடக்கிறத பார்த்துட்டு ஏதாவது CSK கலைக்கிறாங்களா தலையை கீழே குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம்.